பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஏன் சில பேர் சின்ன வயசுலேயே பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன் சில பேர் ஒரு பர்டிகுலர் ஏஜ் மேலே பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஸோ இது யாரெல்லாம் பண்ணணும்? ஸ்க்ரீனிங் பண்ணால் வலிக்குமா வலிக்காதா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் டாக்டர் லக்ஷ்மி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர். பிரஸ்ட் கேன்சர் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. மோர் தென் 60 to 70% ஆஃப் த டியூமர்ஸ் வந்து நம்மளுக்கு கையால் தொட்டு பார்க்க முடியாது. அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் டாக்டரை போய் பார்த்து அவங்களோட பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் வீட்லேயே பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி நம்ம ஏதாவது டியூமர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமல் சிம்பிளாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து இந்தியாவில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இது எல்லாருக்குமே தெரியுதா? ஏன்னா நம்ம இது வீட்லேயே வந்து அம்மா பொண்ணுக்கிட்டேயோ பொண்ணு அவங்களோட சிஸ்டர்ஸோ யார்கிட்டயோ சொல்லவே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. பிரெஸ்ட்ல ஒரு கட்டி இருக்கு, அதுவும் இல்லாமல் அது பெயின்லெஸ்ஸாக இருக்க போகுது, ஸோ இது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஸ்க்ரீனிங் வந்து எங்கே இது இம்பார்ட்டண்ட்டாக வருது அப்படின்னா, நீங்கள் சின்னதாக இருக்கும் போதே இந்த கட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கியூர் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 70 to 80% அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் லாங் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி லீட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கில் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நம்ம ஸ்க்ரீனிங் இது மிஸ் பண்ணிட்டு கட்டி பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி தென் காம்ப்ளிகேட்டடாக மாறிடும். பிரஸ்ட் கேன்சரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருந்ததுன்னா நம்ம ஃபுல் மார்பியுமே எடுத்துருவோமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. அதனால தான் அவங்க ஸ்க்ரீனிங்க்கோ இல்லை டாக்டர் விசிட்டுக்கோ வரவே நிறைய தயங்குறாங்க. ஆனால் நம்ம சின்னதாக இருக்கும் போதே இந்த கட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரஸ்ட் ஃபுல்லாக எடுக்காமல் வெறும் கட்டி மட்டும் எடுத்து கீமோ ரேடியேஷன்லாம் கொடுத்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. முன்னாடி மாதிரி ஒரு சின்ன கட்டி இருந்தாலே வந்து நம்ம ஃபுல் மார்பையும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நம்ம வெறும் கட்டி மட்டும் எடுத்து கூட நம்ம ஃபுல்லாக க்யூர் பண்ணுறோம். வர தழும்பு கூட தெரியாத அளவுக்கு நம்ம இப்போ சர்ஜரி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அண்ட் மெனி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மெடிசின்ஸ்லேயுமே வந்ததுனால நம்ம டோட்டலாக வந்து க்யூர் பண்ணி தரலாம். எப்போனா நம்ம சின்னதாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா. அதனால தான் ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொட்டீனாக 40 வயசு மேலே இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டிலேயே வந்து அவங்களோட மார்பகங்கள் எப்படி இருக்குது, ரெண்டு சைடுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே மந்த்லி ஒரு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அண்ட் ஒரு லேடி டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு 6 to 12 months ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களோட மார்பகங்களை செக் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நம்ம வந்து ஆனுவல் மேமோகிராம், அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த மேமோகிராம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் நீங்கள் சின்னதாக ஈவன் லெஸ் தென் 1 to 1.5 சென்டிமீட்டர் கட்டி இருந்தால் கூட நம்ம அதை தொட்டு பார்க்கும் போது தெரியாது. ஸோ மேமோகிராம் வந்து அங்கே தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேமோகிராமில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ்ரே மேமோகிராம், எம்ஆர் மேமோகிராம் அண்ட் யூஎஸ்ஜி மேமோகிராம். எக்ஸ்ரே மேமோகிராம் ஸ்டாண்டர்டாக நம்ம 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எடுக்கிறது. 40 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா யூஎஸ்ஜி மேமோகிராம் எடுக்கலாம். ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்னா நம்ம எம்ஆர் மேமோகிராம் எடுக்கலாம். ஸோ உங்கள் அம்மாக்கோ பாட்டிக்கோ பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, உங்களுக்குமே அந்த டவுட் வரும் அப்படின்னா, ஒருவேளை அது வந்து ஜெனட்டிக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூஃப் இருந்ததுன்னா நம்ம 25 இயர்ஸ்லேருந்தே ஸ்க்ரீனிங் பண்ணுறது நல்லது. நீங்கள் உங்களோட செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணுறது, ஏர்லி ஏஜ்லேயே மேமோகிராம் பண்ணுறது ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ அந்த ஸ்க்ரீனிங்கில் உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா நீங்கள் முன்னாடி வரதுனால ஃபுல் மார்பையும் எடுக்காமல் வெறும் கட்டியை மட்டும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் ரொம்ப இன்டென்சிவான கீமோதெரப்பி ரெஜிமெண்ட்ஸ் போடாமல் உங்களுக்கு ஈவன் டேப்லெட்ஸ்லேயே கூட சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நீங்கள் கேன்சர் வந்துட்டால் நம்மளுக்கு லைஃபே போயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் நார்மல் இண்டிவிஜுவல் மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் மேமோகிராம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? லெஸ் தென் 15 minutes அவ்வளோதான். அண்ட் இப்போ பெயின்லெஸ் மேமோகிராம் டெக்னிக்ஸ் நிறையாவே வந்துடுச்சு. ஸோ தட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக சிம்பிளாக பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் ஃபீமேல்ஸாகவும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது இன்னும்
கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி பேசினா தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். கட்டி இருக்குது, இதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் உங்கள் அம்மா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ ஃபீமேல்ஸ் யார்கிட்டயாவதோ நீங்கள் இது வந்து கொண்டு போங்க. இது எப்படி நம்ம ஃபுல்லாக தடுத்து ஃபுல்லாக நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசினா தான். அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ண சொல்கிறோம்.